வீரர்களுக்கு காவல்துறை சார்பாக முக்கிய அறிவிப்பு. மக்கள் தங்களது பொருட்கள் மற்றும் நகைகள் மற்றும் குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காவலர்கள் அல்லது புறக்காரங்களுக்கு தகவல் தெரிவிக்கும்படி காவல்துறை சார்பாக பகவானை தொழுது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவர்களிய நடையில் ஜோதிய நம்பல் அட்டாடுவார் மலர்ந்தபடி வாழ்க்கை உழைப்போம் என்று சுயபிலிங்க சுவாமியினுடைய அறங்காவலர் சர்மகர்த்தா மதிப்புக்குரிய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேரிலே 2வது ஆண்டாக வர்ணனை செய்வதற்கு அரியேனும் அனுமதித்த அவர்களுக்கு பொறுப்பான கமலங்கள் பெற்று நடைபெறுகிறது. எல்லாவல்ல எம்பெருமானுடைய ஆலயத்தில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று பக்த பெருங்குடி மக்கள் தன் இருதயத்தில் இருக்கின்ற அன்பு மலரை அவருக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊர்வலம் ஆலயம் வெள்ளம் கைகொண்ட போரானை உள்ளூருக்கு வேலூரானை ஒன்றாரே ஆற்றலால் போகிறே கைபுருஷ திருநாள் பௌர்ணமி திருநாள் பூஜ நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற ஒரு புனிதமான நாள். தைப்பூசம் என்பது தைப்பூசம் பௌர்ணமியும் இரண்டும் இணைந்து வருகின்ற ஒரு புனிதமான நாள். எம்பெருமான் தன்னுடைய அருளாற்றலை வெளிப்படுத்துகின்ற புனிதமான நேரம். இந்த நேரத்திலே ஏனிலே வருகின்ற சந்திரசேகர் அப்பாவையும் மனோபரி அப்பாவையும் தெரிவித்தால் நமக்கு சீரான புறவி நிலைகளை எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய பெரும் பேரு நமக்கு கிடைக்கும். இறைவன் எங்கு நிறைந்திருந்தாலும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மயமாகி இன்மயமாகி ஓனாகி யார் எனது என்று அவரவரை கூட்டாற்றுவார் என்கின்றார்கள் என் சொல்லி வாழ்த்துவதை. அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கு நிறைந்த பரம்பொருள், உலகமெல்லாம் நிறைந்திருக்கின்ற உத்தம பரம்பொருள் பக்கப்படும் குடிமக்களை காணுவதற்காக உபஞ்சம்பதியிலே வந்து இந்த தேரோட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பக்கப்படும் குடிமக்களுக்கு அருளாட்சி வருவதற்காக தேதியை வந்து கொண்டிருக்கிறார். அறிவை வருவதற்கு எத்தனையோ ஆண்டுகாலமாக நாம் மனதில் பக்தப் பெருங்குடி மக்களுக்கு எழுதி நாம் இன்று தேரோட்டமாக பக்தப் பெருங்குடி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். என்றும் நிறைந்த பரம் பாலாகி மண்ணாகி மரியாகி அப்படி நிறைந்த அந்த பரம்பொருடைய அருளாற்றல் இப்போது நமக்கு தேர்விலே நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இன்னும் மிக நுட்பமாக தைப்பூச திருவிழா என்று சொன்னாலே தைப்பூசமும் பௌர்ணமி நட்சத்திரமும் இணைந்திருக்கின்ற புனிதமான நாள். அதிலே மிக சிறப்பான ஒரு காட்சி வேண்டும் என்று சொன்னார். தேவாதி தேவர்கள் முக்கோடி தேவாதி தேவர்கள் அத்தனையருடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த பூஜ நட்சத்திரத்தில் எம்பெருமான் அம்பாள் உமையவள் இரண்டுவரும் சேர்ந்து திருநடனம் புரிகின்ற ஒரு புனிதமான நாள். அப்பொழுது ஆனந்த கோஷத்திலே எம்பெருமானும் அம்பாளும் இறந்திருக்கின்ற இந்த சமயத்தில் நாமும் எம்பெருமானை இந்த சமயத்திலே நாம் வழிபட்டால் எல்லா பருவம் கிடைக்கும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, மூகமும் திருவும் உணர்வானை, பிள்ளை என் பிழையை கொடுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இந்த நன்மையை சிந்தறிய ஒன்றா எம்மானை வந்த பிரானை அன்னமதிக்கும் பயன்பட ஆளுரானை மறந்தே எதை நீங்கள் இந்த சமயத்திலே மறுக்கிறீர்களோ அத்தனையும் யாரும் சுவடுபடாமல்
காதல் மனைவி கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன். இங்கு பார்க்கின்ற போது கைலாயமலை போல் காட்சியிருக்கிறார். அதன்படி ஜோதியாரும் ஆதியும் நடுவு மற்ற அனாதி வளர்த்தவரும் திருவருளை வடிவாய் கொண்டவரும் புறப்பில்லா வருகையும் உறவுகள் பரம்பருவமாகிய அப்பனாகிய சிவபெருமானுக்கு இப்போது மத்திய ஆரவாரத்துடன் தீபாராதனை சிவாச்சாரியார்கள் காட்டுகின்ற ஒரு புனிதமான நிலையை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அர்ச்சகருடைய முகத்தை பார்க்கின்ற போது தேவலோகத்தில் இருக்கின்ற தேவேந்திரன் இருந்து அவருக்கு சிவாச்சாரியாக பூஜை பண்ணுவது போது என் கண்களுக்கு தெரிகிறது. 10 பெருமொழி மக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது தேவாதி தேவர்களாக உலகமெல்லாம் பேராசிரியர் சிறைந்து போட்டு வழிந்து கொண்டிருக்கின்றது. பெருமாளை 4 ரத வீதியில் முதல் ரத வீதி மத்திய வார்த்தத்திற்காக தெரிவிக்கின்றது. ஆகவேதான் முன்னே ஓம் கிரீம் கிரீம் கிளம் கம் கணபதி வரமர்ந்த தர்ம தண்டேசமான என்றாரா. ஓம் அந்த நாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த சமயத்தில் ஒரு தேவாரமாவது பாடி எப்பெருமானை மகிழ வைங்கள். காரணம், அவர் தேவார இன்னிசையை கண்டு மகிழக்கூடிய புனிதமான ஒரு தெய்வமாக நமக்காக எல்லாவல்ல பரம்பொருள் உருவமில்லாத எம்பெருமான் நமக்காக ஒரு உருவத்தை தாங்கி இங்கு வந்து சந்திரசேகர் அப்பாவும் மனோமணி அப்பாவும் நமக்கு அருள்காட்சி தந்திருக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற போது அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொருளினை திருக்கும் புலத்தரை புனையனேன் என்றனக்கு செம்மையே யாயே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே ஈசனே உண்மை நான் சிக்கன பிடித்தேன். நீர் எங்கு எழுந்தருவது பால் நினைத்து விட்டும் தாயினும் தானம் பறித்து நம்ம மக்களுக்கெல்லாம் அவர் அம்மையும் அப்பனுமாக தருகிறார். உலக மக்களுக்கெல்லாம் அவர் அம்மையும் அப்பனுமாக அகழ்வாழ்வு கொண்டிருக்கிறார். உலக மக்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக ஆனந்தப்பட்டு ஆனந்த நேரத்தில் வந்திருக்கிறார். அந்த நிலையை உலக மக்கள் பெருமானுடைய குழந்தைகள் என்பதை உலகத்தில் பறந்திருக்கின்ற அத்தனை ஜீவராஜர்களையும் எம்பெருமானுடைய திருக்குழந்தைகள். அந்த நாமெல்லாம் யாரு? சிவபெருமான் மனோமணி தாயாருடைய அன்பு பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை எப்படி எம்பெருமான் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், ஒரு தாய் அழுகின்ற போது குழந்தையான தாய், ஒரு குழந்தை அழுகின்ற போது தாயானவள் ஓடோடி சென்று பால்வரும் தாயினும் சால பரிந்தினி பாவியே உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் பிரிந்த செல்வமே சிவபெருமானே ஈசனே உம்மை நான் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். நீர் எங்கு எழுந்தருள்வன் தேசுடை விளக்கே செல்சுடமூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உம்மை நான் சிக்கன பிடித்தேன். நீர் எங்கு எழுந்தருள்வன் அன்பான பக்த பெருமொழி மக்களே, ஒவ்வொரு நகரீதிக்கும் சரியை கிரியை யோகம் ஞானம் பக்தி எல்லா உயிர்களிலும் இறைவனால் இருக்கிறார் என்பதற்காக மக்கள் தொண்டு செய்தல், யோகம் தன்னுள் இருக்கின்ற இறையாற்றலை உணர்வுகள், ஞானம் 4வது நகரீதி எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. சமயத்தில் உள்ளது சென்றுவர் வாய்மை திரு ஆலவாயும் திருநீர் அவனுடைய திருவடி புனிதமானது. ஆகவேதான் மாணிக்கவாசகர் பெருமான் இறையார் திருவடியின் தலைமேல் வைப்பெருமே இறையார் திருவடியின் தலைமேல் வைப்பெருவாள் துணையார் நஷ்டலையும் துணர்ந்தெழுந்தேன் அறையார் உணர்ந்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற உடையாளர் சீர்வாடி பூவடி கொய்யாமோ. அப்ப அந்த வனத்தை நீங்கள் பற்றி இருக்கின்ற போது வனம் நகர்கிறது. தேரானது நம் உடற்கூறு தத்துவம்.
தவறு இந்த 4 பைதாக்கள் 4 வேதங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய 2 கால்களும் இந்த ரதத்தினுடைய